கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆகிரத்துக்காக படைத்து நமக்கு நினைவூட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வேதங்களை இறக்கியிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். ஏதோ சில அமல்களை செய்கிறோம். ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து எப்படி நாம் துன்யாவை கொண்டு திருப்தி அடையாமல் இருக்கிறோமோ, கவனியுங்கள், துன்யாவை கொண்டு திருப்தி அடையாமல் இருக்கிறோமோ, ஆனால் நாமோ துன்யாவை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். கையில் இருப்பதை கொண்டு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தி அடைய வேண்டும். ஆனால் அதில் திருப்தி அடையாமல் இருக்கிறோம். எந்த ஆகிரத்திற்கு திருப்தி அடையாமல் இன்னும் அதிகம் அதிகம் என்ற நன்மைகளை சேர்க்க வேண்டுமோ, அந்த ஆகிரத்திற்காக அந்த மறுமையின் அமல்களிலே அற்ப அமல்களை கொண்டு திருப்தி அடைந்து விட்டு மிகப்பெரிய மலை போன்ற நன்மைகளை எல்லாம் அலட்சியமாக ஒதுக்கிவிட்டோம், மறந்து விட்டோம், அவற்றை விட்டு தூரமாக இருக்கிறோம். கபருக்கு எத்தனை நன்மைகள் தேவை என்று நீங்கள் யூகிக்க முடியுமா? மஹ்ஷருக்கு எத்தனை நன்மைகள் தேவை என்று யூகிக்க முடியுமா? நம்முடைய அமல்களின் தட்டு கனப்பதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை யூகிக்க முடியுமா? சிராத் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடப்பதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை யூகிக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். நம்முடைய அமல்கள் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட வேண்டுமே, அதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை சிந்தித்து பார்த்தோமா? 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு ஒரு நாளைக்கு 10 to 15 மணி நேரம் நாம் செலவழிக்கிறோம் சம்பாதிப்பதற்காக. எந்த நொடியிலும் இந்த செல்வங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நாம் இந்த செல்வங்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் எந்த ஆகிரத்திலிருந்து தப்ப முடியாத வலா தஹீன மனாஸ், தப்பிக்க முடியாது. ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். மனிதனே, எங்கே தப்பிப்பாய்? தப்பிப்பதற்கு இடமில்லை, விரண்டு ஓடுவதற்கு இடமில்லை. உன்னது ரப்பின் பக்கம்தான் உன்னுடைய உறைவிடம் இருக்கிறது, அங்கேதான் நீ வர வேண்டும். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப நீங்கள் கொண்டு வரப்படுவீர்களே, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அர்ஷுடைய ரப்பை நாம் சந்திக்க வேண்டுமே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த படிப்பதற்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது. சொல்கிறார்கள், மிகப்பெரிய கல்விமான், முஹத்திஸ், ஃபகீ, உலக பற்றற்ற ஒரு பெரிய ஞானி, தபுஉ தாபீன்களிலே உள்ளவர், ஹதீஸ் கலையின் இமாம்களுக்கு இமாமாக இருந்தவர். சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு காவலாளி நீங்கள் செய்வதையெல்லாம் எழுதி கொள்கிறார், நீங்கள் பேசுவதையெல்லாம் எழுதி கொள்கிறார். பிறகு அதை மன்னரிடத்திலே கொண்டு போய் சொல்வார், மன்னரிடத்திலே சமர்ப்பிப்பார் என்று இருக்குமேயானால் நீங்கள் எப்படி பயப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் அடியார்களே புரிந்து கொள்ளுங்கள், வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், அல்லாஹு தஆலா நம்மோடு கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகளை வைத்திருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் பேசுவதையும் நாம் செய்வதையும் எழுதக்கூடிய, பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய மலக்குகள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் இந்த செய்தியை ஒப்படைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, உலகத்தின் மன்னர்களை பயப்படக்கூடிய நீங்கள், உலகத்தின் நீதிமன்றங்களை பயப்படக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வின் நீதிமன்றத்தை பயப்படவில்லையா? அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பேரரசனாகிய அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நீங்கள் சமர்ப்பிக்கப்படுவதை பயப்படவில்லையா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள்.